Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இலக்கியா மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே பல போராட்டங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயிலில் வேற புதுசாக ஒரு வில்லியை வேற கொண்டு போய் வச்சிட்டாங்களா இலக்கியாவை கொல்றதுக்காக. ஸோ அதையும் சமாளிச்சுட்டு இலக்கியா எப்படியோ கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. கௌதம் எப்படியாவது இலக்கியாவை வெளியே எடுக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சி பண்ணார். ஸோ அதுக்கு வக்கீல் சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வக்கீல் எஸ்எஸ்கே பக்கம் டபக்குன்னு சாஞ்சிட்டாரு. பட் இருந்தாலும் ஏதாவது பண்ணி சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் கௌதமும் பேசும்போது அஞ்சலி வயிற்றுல குழந்தை இல்லைல்ல, அந்த இதை வச்சு நம்ம கேஸை ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வயிற்றுல குழந்தை இல்லைன்றத எப்படியாவது டெஸ்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. ஸோ ஃபைனலி ஜட்ஜும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், அதுதான் முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அஞ்சலி வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய போகுது. ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியா வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஸ்டிங்க்கு போய் படுத்திருக்காங்க. இதுக்கு இடையில கௌதம் ஜானுமா கிட்ட சொல்லி பைரவியும் டாக்டரும் பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டையும் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த வாரத்தில் அஞ்சலி வயிற்றுல மட்டும் குழந்தை இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். அஞ்சலி சிக்கிருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, இலக்கியா எப்படி வெளியே வராங்க அப்படின்றத இந்த வாரம் எபிசோடில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னம்மா யோசனை பண்ணிட்டே இருக்க? படுமா. ஏமா உனக்கு இப்படி வேர்க்குது? இத்தனை நாள் கர்ப்பம்னு சொல்லி எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தா, இன்னைக்கு வசமா மாட்ட போறால, அதான் அந்த பயத்துல கொஞ்சம் வேர்த்து கொட்டுது. என்ன அஞ்சலி, இவங்க சொல்றது உண்மையா? இல்ல இல்ல டாக்டர், அவ பொய் சொல்றா. பொய்யா உண்மையான்னு இப்போ டாக்டரே சொல்லுவாங்க. நான் வயித்தை டெஸ்ட் பண்றப்போ குழந்தை இருந்துச்சுன்னா இந்த மானிட்டர்ல அசைவு தெரியும், பாத்துக்கோங்க. குழந்தை இருந்தாதானே அசையும்? போச்சு, என் வாழ்க்கை இந்த செகண்டோட முடிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே. ஏமா கொஞ்சம் புடவை எடுமா. இந்த பொண்ணு கர்ப்பமா இல்லைன்னு சொன்னீங்க, பாருங்க குழந்தைங்க இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு வீடே சந்தோஷமா இருக்கு. அந்த வாரிசு மேல சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கேஸ் போடுறியே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? டேய், பேசாத. நீங்க ரெண்டு பேரும் செஞ்சது சரியானு நீங்களே யோசனை பண்ணுங்க. கார்த்திக், கொஞ்சம் அமைதியா இரு. நிறுத்துங்க. குழந்தைக்கு மருந்தை கொடுத்து கொல்ல பார்த்திருக்கீங்க. உங்க புருஷன் அதே குழந்தை இல்லைன்னு சொல்லி எங்க மனசை கொல்ல பார்த்தாரு. உங்க ரெண்டு பேருக்கு ஏன் புத்தி இவ்வளவு கேவலமா போகுது?
பாவம் அஞ்சலி, மாசமா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு குழந்தை இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? வர வர ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்னாலே அஞ்சலி பயப்பட ஆரம்பிச்சிட்டா. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கார்த்திக், அவ பயப்படுறது எங்களால இல்ல. உண்மையாவே அவ கர்ப்பம் இல்ல. அதுக்கு தான் டெஸ்ட்னா வரமாட்டேன்னு சொன்னா. எங்க கண்ணெதிரே டெஸ்ட் எடுத்தீங்கல்ல, நீங்களே பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அப்புறமா கர்ப்பம் இல்லைன்னு சொல்றீங்க? மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப். மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ சப்ஸ்கிரைப்.